வரலாற்றிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியா டுடே என்ற நிறுவனம் இந்தியா முழுவதும் வருட ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணிக்கிட்ட பொழுது எந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது என்று ஆய்வு பண்ணிட்ட பொழுது தொடர்ந்து 3 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு சட்ட ஒழுங்கை பேணி காக்கிறது என்று விருதுகளை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. அதை நீ எவ்வளவு அவதாரம் எடுத்தாலும் அதிமுக வெல்ல முடியும். ஏனோ பொய் தான், பொய்யை தவிர்த்து வேற மூலதனமே கிடையாது. அப்படி மூலதனமே பொய் தான். ஆனா அதே போல அவர் ஏற்றுக்கிட்ட தலைவர் அப்படித்தான். திமுக தலைவர் ஸ்டாலின் பொய்யை தவிர்த்து எதுவுமே பேசுறதில்லை. நான் எதை செஞ்சாலும் இவர் சொல்லிதான் செய்யறாங்க. இப்படிப்பட்ட தலைவர் எங்காச்சும் பார்த்திருக்கீங்களா நாட்டுல? அப்புறம் நீ ஏன் ஆட்சியில் இருக்கும்போது செய்யல? நீ நினைக்கிறது சொல்ல, நீ நினைச்சத நீ பதவியில் இருக்கும்போது செஞ்சிருந்தா பரவாயில்ல. உன்னால திறமை கிடையாது. திறமை எங்க இருக்கின்றது, அதெல்லாம் நாம் நிறைவேற்றோம். ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் எதை செய்தாலும் நான் சொல்லித்தான் செய்கிறேன் என்று சொல்கிறார். இன்னொன்னையும் சொல்றார், இவர் முதலமைச்சர், நான் முதலமைச்சரா அவர் முதலமைச்சர் சொல்ல சந்தேகமே வேண்டாம், நான் தான் முதலமைச்சர். குழந்தை கேட்ட கூட சொல்லும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற அரசாங்கம் இருக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப புறப்பட்டார் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு முந்தி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தி ஊரா போய் அங்க தென்னை கிட்ட பெட்ஷீட்டை போட்டு மக்களை குறை கேட்டார். சரி, குறை கேட்கலாம், தவறு தலைவர் போகலாம், கேட்கலாம். நீ மனுவான மனுவுக்கு என்னாச்சு? ஊரா போய் மனு வாங்கினீங்களே, அந்த மனு எங்க போச்சு? மக்கள் கேட்கிறாங்க. 2019 ஆட்சி இருக்குது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் நான் முதலமைச்சர். நீ மனுவை எங்க போய் கொடுப்ப? எப்படி நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க பாரு. சரி, மனு வாங்கினீங்க, மனுவாவது கொண்டாந்து எங்கிட்ட சேர்த்து, அது கிடையாது. இப்போ போய் பக்கத்துல வச்சுக்கிற வெட்டிட்டு போட்டு கொண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை கேட்கிற கூட்டம் போடுவாங்க, சீலை போறான், கூட்டல தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சுக்கிறான். 3 மாசத்துல ஒரு முதலமைச்சர் ஆயிடுறான். அப்புறம் சீலை உடைச்சு கூட்ட உடைச்சு பெட்டி திறந்து மனு படிப்பாரான். யாருங்க தலைவர்? என்ன ஒருத்தர் மக்கள் நினைக்கிறியா? பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்கு. போ என்ன அப்பப்ப செய்தி போயிட்டு இருக்குது, மறு நொடி போயிட்டு செய்தி. திரு ஸ்டாலின் அவர்களே, பழைய காலமா நினைக்கிறாங்க. இன்றைக்கு விஞ்ஞான உலகம், இந்த விஞ்ஞான உலகத்துல ஏமாத்தியெல்லாம் வாக்கு பெற முடியாது. நீங்க போனதற்கு பொய்ய பேசி தில்லுமுள்ளு செஞ்சு கவர்ச்சிகரமான திட்டம் சொல்லி மக்களை ஏமாற்றி கொள்ளை பொறுத்தின் வழியாக வெற்றி பெற்றீங்க. ஆனா வெற்றி பெற்ற பிறகு நாட்டு மக்களை பார்க்காம ஒரு கட்சி திமுக கட்சி ஒன்றுதான். என்ன செஞ்சீங்க? கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினீங்களா? 2017 புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு தமிழ்நாடு செஞ்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அத்தனையும் நிறைவேற்றிய தலைவி புரட்சித் தலைவர் அம்மா. மிக்சி கிரைண்டர் கொடுக்குறாங்க, கொடுத்தாங்க. சைக்கிள் கொடுக்குறாங்க, கொடுத்தாங்க. மடிக்கணியை கொடுக்குறாங்க, கொடுத்தாங்க. என்னென்ன கொடுக்கணும்னு சொன்னோமோ அத்தனையும் கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் கொடுக்கணும்னு சொன்னோம். இன்னைக்கு 37,000 ஒரு பவுன் இன்னைக்கு அதிமுக அரசாங்கம் தான் கொடுக்குது. 27,000 50,000 திருமண உதவி திட்டம் கொடுக்கிறோம். எனக்கு உழைக்க மகளிருக்கு அம்மா இருசக்கர வாங்கணும், ஆடி விலையில கொடுக்கணும். 3 லட்சம் பேர் கொடுக்குறாங்க அம்மா. இது வரைக்கும் 2,94,000 பேர் கொடுத்தாச்சு. இதே 2006 திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையே என்று கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே கேள்வி கேட்ட பொழுது கையளவு நடம் இருந்தாலும் மக்களுக்கு கொடுக்கணும். அதை கூட கடைசி வரைக்கும் காட்டல. எவ்வளவு பச்சை போய் 2 ஏக்கர் நிலம் கொடுக்க முடியுமா மக்களுக்கு? எங்கேயும் இருக்குது. அவன் கடைசியில் இடுகாட்டுல இடமே கிடைக்காது தேடிக்கிட்டு இருக்கிறோம். கடைசி இடம் இடுகாடுதான். அந்த இடம் போல கிடைக்காம சில இடத்துல இடம் தேடிக்கிட்டு இருந்த சூழ்நிலை நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கணும். எவ்வளவு பச்சை பொய் பேசி பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருகிற ஒரே கட்சி திமுக கட்சி. இந்த முறை அது எடுபடும்.
அது மட்டும் இல்ல, திரு ஸ்டாலின் விட அதிகமா தெரிஞ்சிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் பொய் பேசுறதுக்கு நான் ஏற்கனவே பல இடத்துல கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். பொய் பேசுவதற்கு தலைவர்கள் பொய் பேசுகின்ற தலைவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலினுக்கு தான் பொருத்தமாக. உண்மை பேசுறதே கிடையாது, பொய் தான். நான் சொன்ன மாதிரி அவளுக்கு மூட தானே. தப்பி சொல்றாங்க, துண்டு சீட்டு எழுதி வச்சு அதையாவது கேட்டோம், அது கேட்டா படிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கூட்டத்துக்கு போறாரு, ஒருத்தர் மனு கொடுக்கிறாரு, அந்த மனு வாங்கி படிச்சு பாக்குறாரு. தலைவருக்கு தப்பா சொல்லக்கூடாது, நீ கேட்டதான சொல்றேன், யாரையும் வந்து இதெல்லாம் கேள்வியா பேசக்கூடாது, சரியா இருக்காது. இருந்தாலும் நீ கேட்கறதுனால சொல்றேன். அந்த பேப்பர் வாங்கி படிக்கிறாரு. அவரு கொடுத்தது கறவை மாடு வேணும்னு கேட்கிறாரு. இவரு படிக்கிறது திருமலை மனைவி காணல அப்படின்னு கண்டுபிடிச்சு கேட்கிறாரு. அவர் இல்ல தலைவரே, கறவை பத்து கேட்கிறாரு. இவரு கணவனை காணலாம். எங்க நாடு முடியாது, ஒரு தலைவரான நாடு முடியாது. நாட்டு மக்களை காப்பாற்ற முடியுமா? அதோட என்னன்னா வெட்டிலேயே 2 பாக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த 2 பாக்ஸ்ல பொதுமக்கள் போடுறதெல்லாம் ஒண்ணு, உள்ளுக்குள்ளே இன்னொரு பெட்டி இருக்குதான். இது யாராருக்கு என்னென்ன பதில் சொல்லணும் ஏற்கனவே தயார் பண்ணி அந்த சீட்டை போட்டுருவாங்களாம். அதுல 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 10 நம்பர் இருக்கும். அந்த 1ஆம் நம்பர் தான் 1ஆம் நம்பருக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுப்பாங்க. அதுலயும் நம்பர் மாறி போய் 8ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் சாமி வெளுத்து போச்சு. நான் வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கிறதுனால இதுக்கு மேல பேசுறது நல்லா இருக்கிறது. அவங்க வேற, நாம வேற. ஏன்னா நான் விவசாயியா இருந்து வந்தவன், கஷ்டத்தை புரிந்தவன். ஒருத்தரை வந்து தரக்குறையாக பேசி அதிலே ஆதாயம் தேட எனக்கும் அனைத்து எல்லா உழைப்பால் உயர வேண்டும் என்று எண்ணுகிற கட்சி அனைத்து எல்லா திரு ஸ்டாலின் அவர்களே, நீ எவ்வளவு பொய் பேசினாலும் இந்த முறை ஆட்சிக்கு வரலாம் என்ற கனவு பலகரமாக இருக்கும். 10 ஆண்டு காலம் ஆட்சி இல்லை, 10 ஆண்டு காலம் ஆட்சி இல்லை. அவர் தலைவர் இருந்து தொண்டை வரைக்கும் போற பசியில் இருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சம் பசியில் இல்லை. ஏன்னா திரு ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, 3 மாசத்துல முதலமைச்சர் சொல்றாரு. 3 மாசத்துல இவர் என்ன எதை வச்சு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு தேர்தல் அறிவிக்கல, தேர்தல் அறிவிக்கணும், மக்கள் ஓட்டு போடணும். எந்த கட்சி அதிகமா வருதோ வெற்றி பெறாங்களோ, எந்த கட்சி சேர்ந்த வேட்பாளர் வெற்றி அதிகமா போறாங்களோ பெரும்பான்மை இடங்கள் வெற்றி பெறதான் முதலமைச்சர் ஆக முடியும். இல்ல ஒண்ணுமே வரல, எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? அதுக்குள்ளே ஆசை பாருங்க. இன்னொன்னு, ஒரு முதலமைச்சர் 1000 மாதிரி ஒரு கனவு, உடனே முதல் கையெழுத்து போடுறாங்க.